இல்லை அன்றைக்கு வஉசி, பாரதி இவங்கெல்லாம் வந்து வங்காளத்தில் வந்து திலகர் இவங்கெல்லாம் வந்து சுதேசியத்தை கைவிடாமல் இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலம் வந்து இந்த சுதேசியம் என்றாலே மறந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு விதைச்ச விதை தான் இந்த சுதேசிய பொருளாதாரம். அது உலக அளவில் வந்து நீங்கள் தங்கத்தின் விலை அன்றைக்கு நிலைமைக்கு எப்படி இருந்திருக்கும்? சுதேசியம் என்பது ஒரு கவனிப்பாரற்ற ஒரு நல்ல விதை. அந்த விதையை வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் ஆளுகின்ற அரசு தன்னுடைய தலையாய கடனாக கருத வேண்டும். ஏறக்குறைய அமெரிக்கா முதலிடத்தை பெற்றிருந்தால் கூட இந்தியா 4வது இடத்தை பெற்றிருப்பதாக இந்த தினத்தில் பொருளாதார நிபுணர்கள் ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்தியா என்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தியே இந்தியா அமெரிக்காவை விட வலிமையான இளைஞருடைய திறனை வைத்தும் இங்க உலக அளவில் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய 75% இந்தியாவில் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்தியா மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அது எப்படி என்று கேட்டால், ஏறக்குறைய ஒவ்வொரு வீடுகளிலுமே ஏறக்குறைய 5 பவுன் குறைவாகவோ இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 40,000 மெட்ரிக் டன் இங்க தங்க நகைகள் ஆபரணங்களாகவும் கோயிலுடைய பொக்கிசமாகவும் இருக்கிற ஒழிய இது மிகப்பெரிய அளவில் பேசப்படவில்லை. இதற்கு காரணம், நம்முடைய இந்தியா வலிமை வாய்ந்த ஒரு தேசமாக இருக்க வேண்டுமே. ஆனால் ஏற்கனவே மொகலாயர்கள் கொள்ளையடித்தார்கள், பின்பு ஆங்கிலேயர்கள் கொள்ளையடித்தார்கள். இப்படி ஒரு வஞ்சிக்கப்பட்ட நகரமாக ஒரு நாடாக இந்தியா இருந்தது என்பதே உண்மையானது. சுதேசியமும் சுயமரியாதையும் அதுக்கு என்ன வேறுபாடு? அதன் சுதேசியம் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையா, சுயமரியாதை வந்து இதுல எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க? இது ரெண்டு என்ன வேறுபாடு இருக்கு? சுதேசியம் என்பது நானே தயாரித்து எனக்கு தேவையானதை மற்றவர்களுக்கு விற்று என்னுடைய தேவையும் அவருடைய தேவையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பது சுதேசியம். ஆனால் இப்பொழுது அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் ஏறக்குறைய வெளிநாட்டு முகத்திலே அங்கே இறக்குமதி செய்தாலே ஒழிய பெரிய விஷயங்கள் நடப்பதில்லை. ஏறக்குறைய இந்தியாவில் தங்கமே மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஆனால் இது பேசப்படும் பொழுது அமெரிக்க ஏகாதிபத்தியம் மிகப்பெரிய அளவில் நம்மை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போது அரசனுடைய திட்டங்கள் நாம் பிற நாடுகளை கையேற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன் என்று கேட்டால், இன்று நாம் அரசு நமக்கு ஒரு திரையை போட்டுள்ளது. அந்த திரை எப்படி என்றால், நம்ம நாடு இந்தியா ஒரு ஏழை நாடாக சித்தரிக்கின்றார்கள். அது தவறு. ஏன் என்று கேட்கும் போது, இந்தியா ஒரு வல்லரசு நாடு. எப்படி என்று கேட்டால், தங்கத்தினுடைய மதிப்பை வைத்து ஒரு நாடு அதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகின்றது. நம்முடைய கணக்கின்படி இந்தியா முதல் நாடாக திகழ்கின்றது. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்துகின்றது. நாம் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதே உண்மை. எப்படி என்று கேட்டால், நாம் அண்டைய நாடுகளிடம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஐநா மன்றத்திலே பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது பணம் தரக்கூடிய வகையில உலக வங்கிகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால்,
நம்முடைய கடன்களை முன்னாள் முதல்வர், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் காலத்தில் வாங்கிய கடனுக்காக மெட்ரிக் டன் தங்கத்தை வெளிநாடுகளுக்கு கொடுத்தார். இப்பொழுது நம்மிடமே தங்கம் இருக்கிறது. நாம் டாலர் மதிப்பில் அதை செய்யாமல் அதை ரூபாயுடைய மதிப்பாக செய்யும் பொழுது ஒரு ரூபாய்க்கு இணையான மதிப்பு ரூபாய் 400 எனலாம். ஏன் என்று கேட்டால் நம்முடைய தங்கத்தினுடைய அந்த நிர்ணயம் இருப்பு என்பதை முன்னிறுத்தி ஒரு ரூபாய்க்கு ஈக்குவல் டு $400 என்று கணக்கிடலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா மிக வல்லமை பொருந்திய நாடாக இருக்கும். நாம் வாங்கிய கடனுக்காக வாஜ்பாய் காலத்தில் எப்படி கடன் அடைத்தாரோ அதுபோல இந்தியா தன்னுடைய கடனை இருப்பில் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை அங்கே வெளிநாடுகளுக்கு விற்க வேண்டும், அவனும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தேவையற்ற வட்டிகளை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு விட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தில் 75% தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டதாக ஆய்வு கூறுகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அரசு ஒரு தெளிவான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டும். எப்படி என்று கேட்டால் பொருளாதாரம் என்பது மிக எளிய அளவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள நகைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். ஏன் என்று கேட்டால் இங்கே வரி விதித்து விடுவார்களோ என்ற எண்ணம் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எப்படி அந்த 2000 ரூபாய் பணமாற்று மதிப்பில் எப்படி கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டதோ அதே போல எல்லா இருப்பு தங்கங்களையும் கணக்கு மட்டும் எடுத்து நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இதற்கு நீங்கள் வரியில் செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்லும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் தங்கம் அல்லது கஜனாவில் இருக்கக்கூடிய தங்கம் அல்லது கோயில்களில் சிலைகளில் உள்ள தங்கம் இப்படி பலவிதமான தங்கங்கள் 40 லட்சம் மெட்ரிக் டன் தங்கம் வெளியே வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியா மிகப்பெரிய வல்லமை புரிந்த நாடாக மாறும். இப்ப அன்றைய காலகட்டத்தில் எதற்காக சுதேசியத்தை கடைபிடிச்சார் வஉசி அவர்கள்? இன்றைய காலகட்டத்திலேயே நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஆனா பிரதமர் மோடி கூட சுதேசிய கொள்கையை தான் நம்ம பின்பற்றோம்னு சொல்றாரு. ஆனா ஜனநாயக நாட்டுல இந்த மாநில முதல்வர்கள் அந்த கொள்கையை முன்மொழிகிறதே கிடையாது. தவறான செய்தி. சுதேசியம் என்பது வாய் வழியாக இல்லாமல் செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்க வேண்டும். எப்படி என்று கேட்டால் நாம் இந்தியாவிலிருந்து படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள் இவைகளால் வேலை தேடி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய மோகத்தை முதலில் ஒழிக்க வேண்டும். ஏன் நாம் இந்தியா மிகப்பெரிய வல்லமை பொருந்திய நாடு, ஏன் மற்றவரிடம் கைகட்டி வாழ வேண்டும் என்பது தற்சார்பு பொருளாதாரத்துடைய வஉசி கண்ட இந்தியா மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஏனென்று கேட்டால் இங்கே உள்ள இந்தியாவுடைய திறமை வெளிநாடுகளில் பெரிய அளவில் பேசப்படுவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது தவறு. ஏனென்று கேட்டால் அங்கே இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீர் ஆதாரம் மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கின்றது. ஆனால் வீணாக கடலில் சென்று கலக்கின்றது. அங்கே இமயமலையில் உற்பத்தியாகக்கூடிய நீர் இங்கே கன்னியாகுமரி பெருங்கடலிலே கலந்தால் இந்து மகாசமுத்திரத்தில் கலக்கும் பொழுது நாட்டினுடைய விவசாய தேவைகள் மிகப்பெரிய அளவிலே உயரும். அதன் வாயிலாக ஒவ்வொரு விவசாய தொழிலாளிக்கும் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெற முடியும் அரசாங்கம். எப்படி என்று கேட்டால் 1 லட்சம் என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்ல வைக்கின்றேன்.
இந்தியா தற்சார்பு உள்ள நாடு அல்ல. இப்பொழுது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளிலே நம்முடைய எண்ணெய் வித்துக்கள், நம்ம சாப்பிடுகிறோமே எண்ணெய், அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெயையே நாம் வாங்கி உபயோகப்படுத்துகின்றோம். இதற்காக நாம் இறக்குமதி செய்கின்றோம். இந்தியா ஒரு விவசாய நாடு, ஒரு ஏழை நாடு என்றெல்லாம் இல்லாமல் இப்பொழுது யாரும் விவசாயத்திற்கு வருவதில்லை. இந்தியாவிலிருந்து அங்கே இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரும் பொழுது இங்கே பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரும். நீர்வழி போக்கு ஏற்படுத்துமே. ஆனால் அங்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அங்கே நீர்வழி போக்கு சரியாக நடைபெற்றால் அங்கே டீசல் செலவு கம்மி, பெட்ரோல் செலவு கம்மி, பிளைட் செலவு கம்மி. இங்க ரயில் பயணங்கள் அதனுடைய தாக்கம், நிலக்கரி இப்படி போன்ற எவற்றையுமே நாம் வாங்காமல் இருக்கலாம். இந்தியா மிகப்பெரிய அளவிலே வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுபோல ராஜஸ்தான் போன்ற நீரில்லாத பகுதிகளில நாம் எண்ணெய் வித்துக்களை விதைத்தால் அங்கே எண்ணெய் வித்துக்களை விதைக்கும் பொழுது எண்ணெய் அந்த வித்துக்கள் பெரிய அளவில் நமக்கு கிடைக்கும். இதை எண்ணெய் வித்துக்களை செய்யலாம். இப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கியே போக வேண்டும். அரசு 5 ஆண்டுக்கான ஒரு திட்டத்தை மக்களிடம் நம்முடைய பிரதமரே நேரில் சென்று அங்கே மாங்கி பாத் போன்ற நிகழ்ச்சியில இந்தியா ஒரு சுயசார்பு பொருளாதார நாடு, நாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது அனைவரும் வாருங்கள், நாம் ஒரு கரம் சேர்த்து இந்தியாவுடைய வலிமைக்கு உலக நாடுகளில் பரிசளிப்போம் என்ற விலையிலே இருந்தால் இது மிகப்பெரிய அளவிலே பேசப்படும். இது ஒருவேளை வரும் பட்சத்தில் இந்தியா உலக அரங்கிலே பேசப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி.